நார்மலாக சிம்பிள் ப்ளவுஸ்லேருந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வரையும் ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வர பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் மிஷின் வச்சு ஓவர்லாக் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அப்படி இல்லாதவங்க பட்டி பீஸ்லேருந்து சைடு ஜாயிண்டிங் வரையுமே எப்படி பிசுறு தெரியாமல் தையல் போடலாங்கிறத வாங்க பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பட்டி பீஸில் 3 பீஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். மெயின் கிளாத்து அடுத்ததாக 2 லைனிங் கிளாத்தை வச்சுட்டு பட்டியோட பாட்டமில் ஸ்ட்ரைட் லைனில் ஒரு தையல் போட்டுட்டு பட்டியோட மெயின் கிளாத்தையும் எக்ஸஸாக 2 லைனிங் கிளாத் இருக்கும், அதில் ஒரே ஒரு லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோடு சேர்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒரு லைனிங் கிளாத்தை பட்டியோட கீழ் பக்கத்தில் விட்டுறணும். விட்டுட்டு பட்டியோட நல்ல பக்கத்தையும் ப்ளவுஸோட முன்பக்க நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டுறணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் பட்டியை கீழே இழுத்து பார்த்தோன்னா முன்பக்கமும் பட்டியும் ஒரே மாதிரி நல்ல பக்கமாக இருக்கணும். அடுத்ததாக ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸை சுருட்டிகிட்டே வந்து பட்டி முடிகிற இடத்துல ஒரு ஜாயிண்டிங் வரும். அந்த இடத்துல பட்டியவும் முன்பக்கத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் உள்ளே முடிச்ச மாதிரி வரும். அந்த முடிச்ச வெளியில் எடுத்தோம்னா ஃபுல்லாக நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ ஃபினிஷிங் நல்லா வரணுங்கிறதுக்காக 3 டாட்டில் படித்தையல் போடக்கூடாது, பட்டி சைடில் தான் படித்தையல் போடணும். ஃபுல்லாக படித்தையல் போட்டுட்டு பட்டியோட பாட்டம்லேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு படித்தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஓவர்லாக் தேவைப்படாது, 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்.